வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், அருமையான ஒரு காலைப்பொழுது. அற்புதமான சூரிய கதிர்கள் கண்ணெதிரே வந்து தெறித்து போகின்ற நிலையை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. இந்த காலைப்பொழுதை நினைக்கும்போது சால சிறப்பானது என்று சொல்வார்கள். இங்கே நாங்கள் நினைக்க வேண்டியது மனநலம் எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு. இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு மனநலம் எங்களுக்கு எப்போதும் தேவை. அதுபோல் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் எங்களுக்குள் இருக்கும். அந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களோட மனநலம் உறுதியானால்தான் அதை தீர்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 1000 போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு தீர்வுகளை தேடிக்கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அவனுடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் வலிமை வேண்டும் என்று அழகாக பாரதியாரும் சொல்லியிருக்கிறார். நாங்களும் சொல்வோம், மனதில் நல்ல பலம் வேண்டும். பலமான மனம் எப்போதுமே சாதிக்கத்தான் துடிக்கும். அது சாதிக்க என்றால் அவர் தான் உயர்ந்து ஒரு இலக்கை எட்ட வேணும் என்ற ஒரு நிலையை நினைக்கும். அதாவது இலட்சியங்கள் எல்லாம் இந்த மனங்களில் துளித்து கொண்டு போகும். ஆனால் மனிதன் மட்டும் எப்போதும் துன்ப விலையில் உழல்கிறானே என்று நினைத்து பார்க்கிறோம். இயற்கையை பாருங்கள், இனிதான இயற்கை மகிழ்ச்சியோடு தான் இருக்கின்றது. காலை சூரியனை கலகலப்பாய் வாங்கி கொண்டு தன் இலைகளின் துளிர்களையும் பரப்பிக்கொண்டு அந்த உணவு தயாரிக்க ஆயத்தமாகிற இயற்கையை பார்க்கும்போது எவ்வளவு ரம்மியமாக இருக்கென்று எண்ணுவோம். ஆனால் எங்கள் மனித மனம் காலையில் எழுந்தவுடன் குமுறத் தொடங்குகிறது, குழப்பங்கள் விடுகிறது, அமைதி இல்லாத நிலை வருகிறது. உண்மையிலேயே அப்படி வாழாதீர்கள். வாழ்க்கை என்பது ரசித்துத்தான் வாழ வேணும். அந்த ரசித்து வாழ இயற்கையை பார்த்தால் இன்பமான ஒரு நிலை உங்களுக்குள் துளிர்க்கும். அதாவது இயற்கை எங்களுக்கு மகிழ்வை தரும். அதாவது தென்றல் காற்றின் வருகை எங்கள் தேகத்தை மகிழ்ச்சிப்படுத்தி செல்லும். ஒளி, சூரிய ஒளி எங்களில் பட்டு தெறிக்கும் போது விட்டமின் டி உருவாக்கப்படுகிறது. இப்படி பார்த்தமென்றால் எங்களுக்குள்ள இயற்கையின் அமைதி போல் நாங்களும் அமைதியாகவும் பலமாகவும், அதாவது நிலத்தை எப்படி கிண்டினாலும் நிலமானது திருப்பி தாக்காது, ஆனால் பலமாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு ஆணி வேர் நிலத்தில் உறுதியாக வளர்கிறதென்றால் அந்த நிலமானது பலம் படைத்தது தான். அந்த ஆணி வேரும் அதுபோல் பலம் உள்ளது. அதுபோல் எங்களோட மனமும் பலமுள்ள மனங்களாக நீங்கள் இருக்க வேணும். மற்றவர்களுக்கு பகிர்ந்து அழைத்து உண்டு மகிழ்கிறது ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனநிலையை எப்போதும் சரியாக நல்லதாக, இறைநம்பிக்கை, தியானம், நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல சான்றோர்கள் நண்பர்கள நட்பை பெறுங்கள், நல்ல புத்தகங்களை படியுங்கள். அவை கூட உங்களை புனிதனாக்கும். நன்றி, வணக்கம்.